பேட்டரி வந்து நம்ம கொடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 43 கிலோவாட் பேட்டரி. இதோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 365 கேஜி. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எங்களோட ஜெயம் பேட்டரியோட பேட்டரி, எல்எஃப்பி அப்படிங்கிற பேட்டரி. ஸோ இந்த பேட்டரியோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, ஃபயரிங் இல்லை பஸ்டிங் அந்த மாதிரி எந்த விதமான ஒரு இதுவும் இது கிடையாது. இது ஏன் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். நம்ம வந்து இந்த பேட்டரியை சார்ஜ் பண்ணும்போது அது ஹீட் வந்து அந்த டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நாங்கள் வந்து கூலண்ட் கொடுத்துருக்கோம். கூலண்ட், ரேடியேட்டர் வித் ஃபேன். ஸோ வென் இந்த வெஹிக்கிள் வந்து நீங்கள் சார்ஜ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த கூலண்ட் வில் ஃபங்க்ஷன். ஸோ அந்த பேட்டரியோட டெம்பரேச்சர் அதை சஸ்டைன் பண்ணி மெயின்டைன் பண்ணும். ஸோ அதனால் என்ன ஆகும் அப்படின்னா, பேட்டரியோட லைஃப் நல்லாயிருக்கும் ஒன்று. ரெண்டாவது, பேட்டரிக்கு எந்த டேமேஜும் வராது ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்து மோட்ரு வந்து எப்படின்னா, நம்ம வந்து இதோட டார்க் வந்து பார்த்தீங்கன்னா 300 நியூட்டன் மீட்டர் டார்க். 300 என்எம்னு சொல்லுவாங்க, என்எம் அப்படிம்பாங்க. ஒன்ஸ் வந்து வண்டியில் இப்போ டிரைவர் ஏறி உட்காந்து ஆக்சிலேட்டர் பெடல் பண்ணிட்டார் அப்படின்னாலே பவர் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் மூலிமா, எம்சியூ மூலிமா மோட்டருக்கு இண்டிகேஷன் போய் வண்டி உடனே சடன் பிக்கப். இது வண்டியோட ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா 80 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகும். நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஸ்டாண்டர்ட் வாரண்டியாக வந்து 5 வருஷம் கொடுக்குறோம் மோட்டருக்கு. மோட்டரு மற்ற அசசரிகள்லாம். இது கூட நீங்கள் வந்து ஒரு மினிமமாக வந்து ஒரு அமௌண்ட் 15,000 ஒரு மினிமம் அமௌண்ட் பேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 7 இயர்ஸ் 2.5 லட்சம் கிலோமீட்டர் வந்துடும் சார். பேட்டரி வாரண்டி வந்து பேட்டரி ஆமாம் 7 இயர் பேட்டரி, மோட்டார் கண்ட்ரோல் யூனிட்டு, பவர் டிஸ்ட்ரிபியூஷன் யூனிட், மோட்டார் எல்லாத்துக்கும் சேர்ந்து கம்ப்ளீட்டாக கவர் பண்ணிருக்கீங்க. கம்ப்ளீட்டாக உங்களுக்கு 7 இயர்ஸ் 2.5 லட்சம் கிலோமீட்டர் நம்ம கொடுத்தோம். ஓகே ஸோ அதனால இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, ஒன் டைம் நீங்கள் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, 7 வருஷம் நீங்கள் வந்து எந்த விதமான டார்ச்சர்ஸ் இல்லாமல் மைண்ட் ஃப்ரீயாக வண்டி ஓட்டுறீங்க. இது கூட இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இன்ஜின், கியர் பாக்ஸு, ப்ரொப்பலர் ஷாஃப்ட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதுவுமே இல்லை. ஸோ அதனால மற்ற எக்ஸ்டர்னல் சர்வீசஸ், அடிஷ்னல் எக்ஸ்பெண்டிச்சர் எதுவுமே இந்த வண்டி கிடையாது.